ஏனோக்கு எப்படியாப்பட்டவர்னா, வேத வல்லுநர்கள் அழகா சொல்லுவாங்க. ஏனோக்கு ஆபிரகாமை விட பெரியவர். நியாயப்பிரமாணத்தை எழுதின மோசேயை விட பரிசுத்தமானவர். குறைவாக வாழ்ந்தாலும் நிறைவாக வாழ்ந்தவர். நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்க்க கூடாது. எப்பவுமே எல்லாமே கர்த்தருடைய கையில தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனானவன், தாயானவன் தன்னுடைய பிள்ளைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது முக்கியம்தான். அதை விட முக்கியம் இயேசுவை சொல்லி கொடுத்து விட்டு போக வேண்டும், கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல யாரேதும் ஆதாமும் பாருங்க, நிறைய ஏனோக்குக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆதி பிதாக்களில் அதிக வருடம் மெத்துசலா வாழ்ந்தவனாக இருக்கலாம், ஆனா அதிக வருடங்கள் சஞ்சரித்தது இந்த ஏனோக்கு. வெளிப்படுத்தின விஷயத்துல 2 சாட்சிகள் வரப்போறாங்க. யார் யார் வரப்போறாங்க? எலியா, ஏனோக். எலியா வரமாட்டார். எலியா வந்தாயிட்டு, நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. மத்தேயு 17:12 மார்க் 9:13 எலியா வந்தாயிட்டுன்னு யார் சொல்றது? இயேசுவே சொல்றாரு. அப்ப ஏனோக்கு வரலாமா? அவரா வரலாம், வராமலையும் இருக்கலாம். சரிங்களா? தேவனுடைய திட்டம் அனாதி திட்டம். சரிங்களா? அதனால ஏனோக்கு அந்த வரிசையில பேசப்படுகிற ஒரு நபர். இவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு அப்படி கிடையவே கிடையாது. ஏசா தான் வருவாங்க போது யாக்கோபு வந்தான் இல்லையா? காயின் தான் வருவாங்க போது சேத்து வந்தான் இல்லையா? இப்ப எலியா வந்தாயிட்டுன்னு இயேசுவே சொல்லிட்டார். பைபிள்ல அப்படிதான் போட்டிருக்கு. இப்ப யாரோட வருகை? ஏனோக்கு வருகைக்காக காத்திருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஏனோக்கு தான் வருவாரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏனோக்கு விஷயத்துல ஏனோக்கு எத்தனை வசனங்கள் பேசினார் நான் சொன்னேன் ஆரம்பத்துல? ஏனோக்கு ஒண்ணுமே பேசல. தேவனோடு அதிகமாய் சஞ்சரித்தான். சரிங்களா? நம்ம பேசுறது முக்கியம்தான், ஆனா ஞானமா பேசணும். மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவானா எப்ப? பேசாம இருக்கும் பொழுது. பேச வேண்டிய இடத்துல பேசணும், ஆனா ஞானமா பேசணும்.